ஆம். தற்பொழுது மாவட்ட ரீதியாக மொத்தமாக கிடைக்கப்பெற்ற வாக்குகள், இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்ற வாக்குகளை உங்களுக்கு அறியத் தரலாம் என்று நினைத்து, நான் உங்களுக்கு அறியத் தருகிறேன். புத்தளம் மாவட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், புத்தளம் மாவட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2,07,134 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 1,73,382 வாக்குகளை பெற்று 136.88% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்துக்கொண்டால் 60,719 வாக்குகளை பெற்று 112.92% அடிப்படையில் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 13,285 வாக்குகளை புத்தளம் மாவட்டத்தில் பெற்று 102.83% அடிப்படையில் அவர் 4ஆம் இடத்தை பெற்றிருப்பது ஒரு விசேடமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று மாத்தறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 2,87,662 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். இவர் 152.46% அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மாத்தறை மாவட்டத்தில் 1,47,462 வாக்குகளை பெற்று 126.89% அடிப்படையில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 79,249 வாக்குகளை பெற்று 114.45% அடிப்படையில் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 14,962 வாக்குகளை மாத்தறை மாவட்டத்தில் பெற்று 102.73% அடிப்படையில் அவர் 4ஆவது இடத்தை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அத்தோடு உங்களுக்கு களுத்தர மாவட்டத்தில் பேருவல அப்படின்ற ஒரு இடத்துல பேருவல தேர்தல் பிரிவில் கிடைக்கப்பெற்ற ஒரு வாக்கை நான் உங்களுக்கு இடையில் தருகின்றேன். என்ன காரணம்னு சொன்னால், பேருவலையை நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. பேருவலையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 44,146 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 39,007 வாக்குகளை பெற்று 137.94% அடிப்படையில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டதோடு, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 14,583 வாக்குகளை பெற்று 114.19% அடிப்படையில் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பேருவல தேர்தல் தொகுதியில் 2,414 வாக்குகளை மட்டும் பெற்று 102.35% அடிப்படையில் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று மாவட்ட ரீதியாக பார்ப்போமாக இருந்தால், கொழும்பு மாவட்டம் அதிகமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாவட்டம். கொழும்புல என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு எல்லாருக்கும். கொழும்பில் வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 6,29,963 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 3,42,108 வாக்குகளை பெற்று 2ஆம் இடம். 147.21% வாக்குகளை பெற்றவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 125.64% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்களும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் 2,81,436 வாக்குகளை பெற்று 121.09% அடிப்படையில் அவர் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 30,432 வாக்குகளை பெற்று 102.28% அடிப்படையில் 4ஆம் இடத்தை அவர் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று மாத்தளை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் மொத்தமாக கிடைக்கப்பெற்ற வாக்குகளில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். 1,40,544 வாக்குகளை பெற்று அவர் 141.37% அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 1,21,803 வாக்குகளை பெற்று 135.85% அடிப்படையில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 53,829 வாக்குகளை மாத்தளை மாவட்டத்தில் பெற்று 115.84% அடிப்படையில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ள அந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மாத்தளை மாவட்டத்தில் 10,327 வாக்குகளை பெற்று 103.04% அடிப்படையில் அவர் 4ஆவது இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், நுவரெலியா மாவட்டத்தில் முன்னிலையில் இருப்பது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2,14 வாக்குகளை பெற்று 142.58% அடிப்படையில் அவர் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நுவரெலியா மாவட்டத்தில் 1,38,619 வாக்குகளை பெற்று 129.25% அடிப்படையில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதேபோன்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நுவரெலியா மாவட்டத்தில் 3ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். 1,05,057 வாக்குகளை பெற்று 122.17% அடிப்படையில் அவர் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டதோடு, நாமல் ராஜபக்ஷ அவர்கள்
அவர்கள் 8821 வாக்குகளை பெற்று 100.86% அடிப்படையில் 4வது இடத்தை பெற்றுக்கொண்டதோடு மற்றொரு தகவல் என்னன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டமும் அநேகமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம். திருகோணமலை மாவட்டத்தில் முன்னணியில் இருப்பது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 1,20,588 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். அதேபோன்று 2வது இடத்தை பெற்றுக்கொண்டவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 49,886 வாக்குகளை பெற்று 120.83% அடிப்படையில் அவர் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். 40,496 வாக்குகளை பெற்று 16.91 என்ற விகிதாசார முறையில் அவர் 3வது இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று அரியநேத்திரன் அவர்கள் 18,524 வாக்குகளை திருகோணமலை மாவட்டத்தில் பெற்று 107.74 என்ற சதவீத அடிப்படையில் அவர் 4வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதே போன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் திகாமடுள்ள மாவட்டத்தை பார்ப்போமாக இருந்தால், அதாவது அம்பாறை மாவட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றால் 2,384 வாக்குகளை பெற்று 47.33% அடிப்படையில் அவர் 1ஆம் இடத்தில் இருக்கின்றார். 2வது இடத்தை பெற்றுக்கொண்டவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 1,08,971 வாக்குகளை பெற்று 125.74 என்ற சதவீத அடிப்படையில் அவர் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 86,589 வாக்குகளை பெற்று 20.45 என்ற சதவீத அடிப்படையில் அவர் 3வது இடத்தை அம்பாறை மாவட்டத்தில் பிடித்துள்ளார். அதேபோன்று 4வது இடத்தில் அரியநேத்திரன் 9,985 வாக்குகளை பெற்று 2.36 என்ற சதவீத அடிப்படையில் அவர் 4வது இடத்தை பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் களுத்துறை மாவட்டம், அதுவும் அநேகமான மக்களால் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம். களுத்துறை மாவட்டத்தில் முன்னணியில் இருப்பது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 3,87,764 வாக்குகளை பெற்று 147.43% அடிப்படையில் 1ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2,36,307 வாக்குகளை பெற்று 128.91 என்ற சதவீத அடிப்படையில் அவர் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1,43,285 வாக்குகளை பெற்று 117.53% அடிப்படையில் அவர் 3வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளதோடு களுத்துறை மாவட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 22,727 வாக்குகளை பெற்று 102.78 என்ற சதவிகித அடிப்படையில் இவர்களுடைய வாக்குகள் அமைந்திருக்கின்றது. மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் ஜனாதிபதியாக வருவார் அப்படி என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமான இடங்களில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதிகமான வாக்குகளை இதுவரையும் பெற்றிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அந்த இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்னால் விருப்பு வாக்குகளை தெரிவு செய்யும் பொழுது சில நேரங்கள் அந்த வாக்குகள் முன்ன பின்னே ஆகலாம், அது மாறலாம். அதுக்காக நாங்கள் இப்பொழுதே முடிவெடுக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக தெரியப்படுத்துங்கள். இது மாவட்ட ரீதியான விளக்கம் உண்டு. இடையில் உங்களுக்கு நான் பேருவளை பிரதேசத்தை கொண்டு வந்த காரணம் என்னன்னு சொன்னால், பேருவளையில் இருந்து தகவலை தாருங்கள் அப்படி என்று சொல்லி என்னுடைய தொலைபேசிக்கு அழைப்புகள் மட்டுமல்லாமல் மெசேஜ் கூட குறுந்தகவல்கள் அனுப்பியிருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் நான் பேருவளை மாவட்டத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். களுத்துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருவளை தேர்தல் தொகுதியை கொண்டு வந்திருந்தேன். மன்னிக்கவும், பேருவளை தேர்தல் தொகுதியை கொண்டு வந்திருந்தேன். மற்றும் ஒரு தேர்தல் முடிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.